பிக் பாஸ்ல இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு டபுள் எலிமினேஷன் ஒன்று வந்து எஃப்ஜே, இன்னொன்று வந்து ஆதிரை. இந்த ஒரு காம்பினேஷனை யாரும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டில் நடந்த ஏகப்பட்ட சண்டைகளையும் ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாரு, கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. சாட்டர்டே எபிசோட் கண்டிப்பாக ஏதாவது எலிமினேஷன் இருக்குமா? ஏன்னா கடந்த சில வாரங்களாக அப்படி இருக்கவும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்பா விஜய் சேதுபதி அவர்கள் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் ஃப்ரீயாக்கியிருந்தாங்க. ஆனால் சண்டே எபிசோடில் எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ஆதிரையோட கார்டை விஜய் சேதுபதி அவர்கள் காட்டியிருக்காரு. இதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா ஆதிரை வந்து ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. இருந்துமே அவங்க மறுபடியும் போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக். அதுக்கப்புறம் இதோட இல்லை, இன்னொரு எலிமினேஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜேவோட கார்டை காட்டியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக்காக கண்டஸ்டன்ஸ்க்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு ஷாக்கை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டுக்குள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸும் சரி, வெளியே இருந்த ஆடியன்ஸும் சரி. ஏன்னா இதற்கு முன்னாடி டபுள் எலிமினேஷன் அப்படின்னா சாட்டர்டே ஒரு ஆள், சண்டே ஒரு ஆள் நடக்கும். ஆனால் சண்டேவே 2 பேர் வெளியே போகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுலேயும் எஃப்ஜே அண்ட் ஆதிரை இவங்க 2 பேரும் காம்போவாக வெளியே போகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். எஃப்ஜேவோட ஆட்டம் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்வதியை எதிர்த்துட்டு இருந்தார். ஆனால் சமீப காலமாக அவரோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. பெருசாக ஒரு ரேப்புமே பாடலை. கண்டஸ்டண்ட்டாக இருந்து வீட்டுக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு கேமையுமே அவர் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலை. அதிகபட்சமாக அவர் பாருக்கிட்ட சண்டை போடுறாரு. அதை தவிர வேறு எந்த இடத்துக்கிட்டையுமே அவர் இந்த கேமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலை. அதனால தான் அவர் எலிமினேட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி ஆதிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு சௌகரியமாக தான் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அவங்க கேமை ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருந்துருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே தான் செகண்ட் டைமும் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட எலிமினேஷனுக்கு மிக முக்கிய காரணம். இதெல்லாம் தாண்டி நான் இன்னொன்று என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விஜய் பார்வோட ஃபேமிலி உள்ளே வந்து தங்கணும் அப்படின்னா ஆதிரை கிட்ட இருக்கக்கூடிய பவர் வந்து போகணும். அதுக்கு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஒரு பவர் விஜய் பார்வதி கிட்ட வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் கூட டீம் வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணி அவங்க அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆதிரியோட எலிமினேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? டபுள் விஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.